இந்த டேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் கம் மார்ஷல் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியலி வேர்ல்டில் வந்து நிறைய கராட்டே குங்ஃபு டேக்வாண்டோ ஜூடோ ஹப்கிடோ நிஞ்சிட்சு ஜிஜிட்சு இது மாதிரி நிறைய ஆர்ட் இருக்குது. பட் இந்த ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியலி ஒரு ஆர்ட்டுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து டேக்வாண்டோ அப்படிங்கிற கேமுக்கு தான் சூட் ஆகும். ஏன் அப்படின்னா திஸ் ஆர்ட் எங்கே இன்வென்ட் ஆச்சு அப்படின்னா நார்த் கொரியாவில் பியாங்யாங் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் வந்து எப்படி இந்தியா வந்து இவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்களோ பிரிட்டிஷர்ஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரி அந்த கொரியாவை வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அவங்கக்கிட்டேருந்து கொரியா வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் கொரியன் டைகர்ஸ். அந்த கொரியன் டைகர்ஸ் ஃபோர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஃபோர்ஸ். அது அந்த நம்ம இந்தியாவிலையும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தார் ஒருத்தர். அவர் பேர் வந்து என்ன அப்படின்னா நேதாஜி வந்து அந்த ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தார். அதுக்கு பேர் வந்து INA இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. இதே மாதிரி அங்கே வந்து இந்த கொரியன் டைகர்ஸ் அப்படி ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணது வந்து மேஜர் ஜெனரல் சாய் ஹாங்கி, த ஃபஸ்ட்டு மேஜர் ஜெனரல் ஆஃப் கொரியா. அவர் தான் வந்து இந்த ஆர்ட்டை வந்து வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம ஏன் வந்து கொரியாவுக்குன்னு ஒரு தனி ஆர்ட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் ஜெனரல் சாய் ஹாங்கி என்ன பண்ணார்னா, ஸோ ஹீ ட்ரைன்டு கராட்டே ஆல்சோ. அப்புறம் அவருக்கு வந்து ஹி காட் சம் ஏன்ஷியன் நாலேஜ் அபவுட் திஸ் தைக்யூன் அப்படின்னு சொல்லிட்டு. தைக்யூன் அப்படின்னா பறந்து, அதாவது ஜம்ப் பண்ணி ஏரில் பறந்து போய் அட்டாக் பண்ணுறது. ஸோ அந்த கலையை வந்து என்ன பண்ணார்னா அதையும் இந்த கராட்டேயில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை மிங்கிள் பண்ணி ஏப்ரல் 15, 1955. ஸோ இது வந்து கொரியா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்மால் பெனின்சுலாவுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஆர்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் வேர்ல்டுக்கு. அதுக்கு நிக்நேம்டு பை ஜெனரல் சாய் வந்து என்ன வச்சார் அப்படின்னா டேக்வாண்டோ. ஸோ வாட் இஸ் டேக்வாண்டோ? டேக்வாண்டோன்னா என்ன அப்படின்னா TAEKWONDO. TAE means kicking with the leg, toe. So this is Te. Kwan means punching and destroying with the hand, that is fist. Do means an art of learning. These two combinations, this is called as Taekwondo. So in the art வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா is the only art in Olympics as a martial art. ஒரு recognized in Olympics as a கேமாகவும் இருக்குங்க. நம்ம இந்தியன் டீம் வந்து வெரி சூன் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் டெஃபினட்டாக இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் வந்து தேர் கெட்டிங் லாட் ஆஃப் கோல்டு மெடல்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸோ இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி நிச்சயமாக இன்டர்நேஷ்னல் அண்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் ஃப்யூச்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சார். ஸோ இங்கே இருக்க லேடிஸு, இங்கே இருக்க அந்த எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நாட் ஓன்லி அவுட் சைடு இதில் மட்டும் இல்லைங்க, இன்க்ளூடிங் இன்சைட் த ஹவுஸ் ஆல்சோ தேர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ஹவுஸில் வந்து தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு யாராவது ஒருத்தன் வர்றான் வந்து நாக் பண்ணுறான். ஸோ இவங்க வந்து இஃப் இன்கேஸ் வியூ எண்ட் இருந்ததுன்னா அவங்க பார்த்துட்டு வேணும்னா திறக்கலாம், இல்லைன்னு சொல்லிடலாம். பட் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா sometimes வந்து the girls will open the door directly and answering the unknown persons. எல்லாமே இன்றைக்கி நிறைய பேப்பர்ஸ் எடுத்திங்கனாலே lot of problems against girls. ஸோ இதை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா the only source நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்லேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி கேர்ள் ஹேஸ் டு ட்ரெயின் த மார்ஷல் ஆர்ட்ஸ். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணியே ஆகணும், அவங்க வந்து அண்டர்கோ பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து எல்லா காலேஜ் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸு காலேஜஸ் எல்லாமே வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கோர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து யூ ஹாவ் டு இன்க்ளூட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆஸ் அ கம்பல்சரி ஆக்டிவிட்டி ஃபார் த கேர்ள்ஸ். அவங்க வந்து இதை வந்து ட்ரெயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து அவங்க அந்த A+ அப்படிங்கிற இது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷன்லேயும் வந்து தனியாக இதுக்கு சர்டிஃபிகேஷனையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பமும். டோர்னமெண்ட்ஸ்க்கு போகிறவங்க, இந்த மாதிரி நேஷ்னல்ஸ், ஸ்டேட் நேஷ்னல்ஸ் வின் பண்ணுறவங்க, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்ப். இப்போ முன்னாடிலாம் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க, கொடுக்காமல் இருந்துட்டு இருந்தாங்க. சர்டன் பீரியடில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா அவங்க எந்த கண்ட்ரிக்கு போகிறாங்களோ அது ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் 100% they are giving sponsorship. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய growthங்க இது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தேர் கோயிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ். டேக்வாண்டோக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டேக்வாண்டோ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 lakhs 3 lakhs
like that they are receiving, including the para students also. இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டர்நேஷனல் போயிட்டு வந்தாங்க. பாரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேக்வாண்டோ பாரா போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs 3 lakhs இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து. ரியலி இட் இஸ் டெஃபினட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நிறைய இதில் கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா, கவர்மெண்ட்டோட செக்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ண மெம்பர்ஸ், எஸ்பெஷலி டேக்வாண்டோ, இவங்களுக்குலாம் வந்து உள்ள ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. எப்படி சிலம்பத்துக்கு பண்ணுறாங்களோ சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆர்மி நேவி சர்வீசஸ்லாம் தனி டீமே இருக்குங்க. தே ஆர் கிவிங் இதுக்குன்னே வந்து ஸ்டார் கொடுக்குறாங்க, ஸ்டார் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ தனி ஸ்டார் கொடுக்குறாங்க சர்வீசஸில். ஏகப்பட்ட டீம்ஸ் வந்து சர்வீசஸில் இருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. தே ஆர் கமிங் ஃபார் த நேஷனல்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் போயிட்டுருக்காங்க. தே ஆர் ஸ்கோரிங் மெடல்ஸ் ஆல்சோ ஃபார் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சார்.